OPPO லேட்டஸ்டா அவங்களோட K சீரிஸ்ல OPPO K14x அப்படிங்கிற புது மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இத எண்டூரன்ஸ் பவர் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி அவங்க சொல்ற அளவுக்கு இந்த மொபைல்ல என்ன வர்த்தா இருக்கு அன்பாக்ஸ் பண்ணி டீடைல்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட். பாக்ஸ் பார்த்தா வழக்கமா OPPO பாக்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் பெருசா இருக்கு, ஒயிட் கலர்ல இருக்கு. முன்னாடி மொபைலோட மாடல் இமேஜ் இருக்கு. மேல அதோட நேம் கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி திருப்பினா ஏதாவது ஹைலைட்டா கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தேன். ஒன்றும் இல்லை, அது எல்லாமே இங்க சைட்ல கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணா மேலேயே ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் OPPO அப்படின்னு போட்டு, ஸோ அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு குயிக் ஸ்டார்ட் கைட் வித் வாரண்டி கார்டு. இந்த செக்மெண்ட்லையும் ரப்பர் கேஸ் கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த செக்மெண்ட்ல TPU கேஸ் கொடுப்பாங்க, இல்லை கேஸே கொடுக்காம நிறைய பேர் இருக்காங்க. பட் நல்ல ஒரு குவாலிட்டியான கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ OPPO அவங்களோட ஃபேன்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. அடுத்து நம்ம எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய OPPO K14x 5G. கையில் எடுத்தோடனே மொபைல் கொஞ்சம் பல்காக தான் தெரியுது. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அதை பற்றி அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். அடுத்து ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு சிம் எஜெக்டர் பின். கடைசியாக இந்த செக்மெண்ட்லையும் 45 வாட்கான அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஃபர்ஸ்ட் இதோட கேஸ் எந்த அளவுக்கு ஃபிட் ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஏன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான கேஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. ஆனால் கேஸ் போட்டு பார்க்கும்போது மொபைல் கொஞ்சம் பெருசாக பல்காக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் கேஸ் கலட்டிட்டா நார்மலாக தான் இருக்குது. டிசைனில் எப்போவுமே OPPO வந்து மாஸ் காட்டுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே வந்து பிரிசம் வயலட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம ஷேக் பண்ணோம் அப்படின்னா அங்கங்கே அந்த பிரிசம் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன டிசைன் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கீழே OPPOவோட பிராண்டிங் கொஞ்சம் பெருசாக இருக்குது. மேலே போனோம் அப்படின்னா அந்த ரெண்டு கேமராவோட பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சைடில் AI கேமரா வழக்கமாக எல்லா மொபைலையும் போடுறது தான். அப்படியே எட்ஜில் வந்தோம் அப்படின்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி ஃப்ளாட்டாக தான் டிசைன் கொடுத்துருக்காங்க. சைடில் எல்லாமே அந்த கர்வ் வந்து நல்லா கர்வாக கொடுத்துருக்காங்க. ஹோல்டு பண்றதுக்கு நல்லா தான் இருக்குது. இதுல ஒரு லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டி இருந்தாலுமே இதோட வெயிட் வந்து 212 கிராம் இருக்குது. ஓரளவு வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் பெட்டராகவே பண்ணியிருந்திருக்கலாம். திக்னஸ்மே 8.61 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு டீசெண்டான வெயிட்ல டீசெண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் அண்ட் லுக் வந்து நல்லா இருக்குது. IP ரேட்டிங்கை பொறுத்தவரை இங்கே IP64 கொடுத்துருக்காங்க. இது ஒரு பேசிக்கான ஸ்பிளாஷ் ப்ரொடக்ஷன் தான். லைட்டாக மழையில் நனைஞ்சாலோ தண்ணி பட்டாலோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அது போக இந்த டிஸ்பிளேக்கு ஸ்பிளாஷ் டச், அதாவது நீங்கள் ஈரக்கையோட தொட்டாலுமே டிஸ்பிளே வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். நீங்கள் ஒருவேளை குளிச்சுட்டு வந்து ஈரக்கையோட டிஸ்பிளே யூஸ் பண்ணுறீங்க, இல்லை கிச்சனில் வேலை பார்த்துட்டு ஈரக்கையோட டக்குன்னு ஃபோன் வந்து இல்லை எதுக்காவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான சமயத்தெல்லாம் தண்ணி இருந்தாலுமே டிஸ்பிளே டச் ஒர்க் ஆகும். அப்படியே டிஸ்பிளேன்னு பார்த்தா இங்க 6.75 இன்ச்ல HD+ IPS LCD டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால நல்ல ஸ்மூத்தா தான் இருக்குது. ஆனா இந்த செக்மெண்ட்க்கு HD+ அப்படிங்கிறது அக்செப்டபிளே இல்லை. அட்லீஸ்ட் இவங்க ஃபுல் HD+ஆ கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுபோல் இந்த டிஸ்பிளேயோட டச் ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. சம்டைம்ஸ் அதோட ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்லோவாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இதோட ஹைலைட் என்ன அப்படின்னா இங்க அல்ட்ரா பிரைட் டிஸ்பிளே அப்படின்னு கிளைம் பண்றாங்க. பொதுவாக LCD டிஸ்பிளே அப்படின்னா 450 nits, 550 nits, 600 nits இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதுல 1125 nits பீக் பிரைட்னஸா கொடுத்துருக்காங்க. ஈவன் நம்ம சன்லைட்ல அவுட்டோர்ல அந்த மாதிரி பார்க்கும்போது கூட ஓரளவு பிரைட்டரான டிஸ்பிளேவா இருக்குது. இந்த மாதிரி கை வச்சு பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இந்த மொபைல்ல இல்ல. டிஸ்பிளேல வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. அந்த பிரைட்னஸ், கலர்ஸ் இதெல்லாமே ஓகேவா இருக்குது. இப்போ எல்லாருமே லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டியில தான் மொபைல் போன் கொண்டு வராங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த மொபைலையும் 6500 mAh அப்படிங்கிற ஒரு லார்ஜ் பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. அதனால தான் மொபைல் வந்து நார்மலான வெயிட்டோட கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கு, கொஞ்சம் பல்கா இருக்கிற மாதிரியும் தெரியுது. இருந்தாலுமே அவங்க மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அதுபோக பொதுவாக இந்த செக்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 18 வாட் இல்லை 30 வாட் இந்த மாதிரி தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுப்பாங்க. பட் இவங்க 45 வாட் கொடுத்தது நல்ல விஷயம் தான். பேட்டரி பொறுத்தவரைக்கும் 22 hours நான் ஸ்டாப்பாக வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்லாம் பிராண்ட் கிளைம் பண்ணுறாங்க. பட் நமக்கு ரீசெண்டாக தான் மொபைல் வந்துச்சு அப்படிங்கிறதுனால அதை எக்ஸாக்டாக செக் பண்ணல. ஸோ பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் நம்ம ஷார்ட் டைமாக செக் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஒரு நார்மல் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு மேலேயே வரும். ரொம்ப ஹெவியான யூஸராக இருந்தீங்கனாலுமே ஒரு டே டைமுக்கு பேட்டரி லைஃப் வரும். இது ஹெவியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் இல்லை அப்படிங்கிறதுனால பேட்டரி லைஃப் நல்லா தான் இருக்குது. அப்படியே இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே MediaTek Dimensity 6300 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஓல்டான ப்ராசஸர் தான். ஆல்ரெடி எக்கச்சக்கமான மொபைல்ஸில் இதை பார்த்துருக்குறோம்.
இதோட ஆப்டிமைசேஷன் இதெல்லாமே நல்லா தான் இருந்தாலுமே இவங்க பிரைஸ் செக்மெண்ட்க்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருந்துருக்கலாம். பட் ரீசெண்ட் டைம்ல ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் சிப் இதோட ஷார்டேஜ்னால பிரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஈவன் 6300 20,000 ரூபாய்க்கு மேலே கூட லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஓகே அப்படின்னு தான் தோணுது. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 4 லட்சத்துக்கு மேலே வருது. அது போக நீங்க நார்மல் யூஸ் பண்றீங்க இல்ல மல்டி டாஸ்கிங் பண்றீங்க, நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஓகேவா இருக்கும். பட் அதே டைம்ல நீங்க கேம் பிளே பண்ணணும், ஈவன் ஃப்ரீ ஃபயர் கூட கொஞ்சம் ஹெவியா பிளே பண்றீங்க அப்படின்னா அங்கங்க ஃப்ரேம் டிராப் இருக்கு, லேக் இருக்குது. அந்த அளவுக்கு கேமர்ஸ்க்கு இது செட் ஆகாது. இது போக இவங்க கேம் பூஸ்ட் 2.0 இதெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாலுமே அதை ஆன் பண்ணி யூஸ் பண்ணும்போதும் கூட கேமிங் சுமாராக தான் இருக்கு. மற்றபடி இதில் ஹீட்டிங் இஷ்யூ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இல்லை. ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படிங்கிறதுனால CPU த்ரோட்டில் டெஸ்ட் இதெல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். த்ரோட்டில் இஷ்யூமே இதில் இல்லை. இதோட கேமரா பொறுத்தவரை ரியலில் 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாராக கொடுத்துருக்காங்க. செகண்டரி சென்சாராக ஒரு 2 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க போர்ட்ரைட் ஃபோட்டோக்காக. செல்ஃபி கேமரா 5 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப டீசெண்டாக தான் இருக்கு. பெருசாலாம் எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தால் தான் போட்டோஸ் கொஞ்சம் டீசெண்டாக எடுக்க முடியுது. அந்த போட்டோஸ்மே நீங்க ஜூம் பண்ணாம அப்படியே பார்த்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும். பட் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்ல அந்த அளவுக்கு டீடைல் இல்லை, ஃபோக்கஸ்மே இல்லை, கலர்ஸ்மே டீசெண்டாக தான் இருக்குது. பெரும்பாலும் ரியல்ல அந்த எக்ஸ்போஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்படியே போர்ட்ரேட் ஷாட்க்கு வந்தோம் அப்படின்னா போர்ட்ரேட் ஷாட்லமே அந்த பிளர் எல்லாமே டீசெண்டாக தான் இருக்குது. எட்ஜ் டிடெக்ஷனுமே டீசெண்டாக தான் இருக்குது. செல்ஃபி கேமரா வந்தா இதுவுமே அவுட்டோர்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது தான் கொஞ்சம் டீசெண்டாக எடுக்க முடியும். பட் ரியர் கேமராவை கம்பேர் பண்ணும்போது செல்ஃபி கொஞ்சம் ஓகேன்னு தோணுது. ஏன்னா க்ளோஸ் அப்பா எடுக்கிறதுனால பெட்டரா இருக்கோ என்னவோ. இதுலமே போர்ட்ரேட் ஷாட்ல எட்ஜ் டிடெக்ஷன் டீசெண்டா தான் இருக்குது. வீடியோஸ் அப்படின்னு பார்த்தாலுமே ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலமே மேக்ஸிமமா 1080 30 fps கான சப்போர்ட் தான் இருக்கு. இங்க 60 fps கான சப்போர்ட்டும் இல்ல. அதோட சாம்பிள்ஸ் காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. சாஃப்ட்வேரை பொறுத்தவரைக்கும் இங்கே லேட்டஸ்ட் வெர்ஷன் கிடையாது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 15ல தான் கொடுத்துருக்காங்க. கலர் OS 15ஓட வருது. இவங்க ஆண்ட்ராய்ட் 16ஓட லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். மற்றபடி வழக்கமா இருக்கிற மாதிரி அந்த தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ், புஷ் நோட்டிஃபிகேஷன், ஆட்ஸ் இதெல்லாமே இருக்க தான் செய்யுது. நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. இது போக இதில் AI ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தா லிங்க் பூஸ்ட் 3.0 அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்டரான நெட்வொர்க் செலெக்ஷன், டேட்டா அக்சலரேஷனுக்கு இதெல்லாமே யூஸ் ஆகுது அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரியான AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த செக்மெண்ட்லையும் கவர் பண்ணது நல்ல விஷயம் தான். மொபைலோட பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் டாப்பில் எதுவுமே கொடுக்கல. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கவர் பண்ணல. லெஃப்ட் சைடில் வந்தால் சிம் ஸ்லாட், அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஹைப்ரிட் ஸ்லாட், ஒரு சிம் ஒரு SD கார்டு இல்லைனா 2 சிம் இந்த மாதிரி போட்டுக்க முடியும். பாட்டமில் வந்தால் 3.5mm ஜாக் கவர் பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம். பக்கத்தில் ஒரு மைக் வந்துடுது, டைப் C சார்ஜிங் போர்ட், அது போக இங்கே ஒரு ஸ்பீக்கரை பொறுத்தவரைக்கும் டாப்பில் இயர்பீஸில் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, பாட்டமில் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீசெண்டாக இருக்குது. ரைட் சைடில் வந்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன், கீழேயே பவர் பட்டன் வந்துடுது. பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வந்துடுது. அது நல்லா ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருக்குது. இது போக ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்காங்க. ஆப்டெக்ஸ் HD இதுக்கான சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கடைசியாக அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4+128 15,000 ரூபாய் பிரைஸுக்கு முன்னுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுபோக இனிஷியல் செல்லிங் ஆஃபராக ஒரு 1,500 ரூபாய் டிஸ்கவுண்டோட 13,500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. 13,500 ரூபாய்க்கு இன்க்ளூடிங் ஆஃபரோட இந்த மொபைல் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் பெட்டர் ஆஃபரில் ஒரு 12,000 ரூபாய்க்குள்ளே வந்தது அப்படின்னா இது பெட்டர் மொபைலாகவே இருக்கும். இல்லை நான் ஓப்போ தான்ப்பா வாங்குவேன், எனக்கு இந்த செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 13,500 ரூபாய்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓரளவு பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. பட் ஆல்டர்னேட்டாக இதை விட பெட்டர் சாய்ஸ் ஓல்டு மாடலில் நிறையவே அவைலபிளாக இருக்குது. பட் லேட்டஸ்ட் மாடலில் எதுவும் வராது. ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் ஷார்ட்டேஜ்னால ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் லான்ச் பண்ணுறாங்க. ஒருவேளை நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த மொபைல் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் பை லிங்க், வியூ ப்ராடக்ட் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.